அனைவருக்குமே வணக்கம். இந்த வீடியோவில் ஒரு கவர்மெண்ட் பேங்கான பேங்க் ஆஃப் பரோடாவுடைய கிரெடிட் கார்டுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவில் அதை பற்றி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். அதுலேயுமே குறிப்பாக அந்த மொபைல் ஃபோனை பயன்படுத்தி எப்படி அப்ளை பண்ணுறது அதுதான் நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். இப்போ நான் பர்சனலி பேங்க் ஆஃப் பரோடாவுடைய கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நான் அப்ளை பண்ணும்போது என்கிட்ட எந்த விதமான ஐடிஆரோ இல்லைனா சேலரி ஸ்லிப்பு இல்லைனா அந்த பேங்க்கோடைய ஸ்டேட்மெண்ட் அதெல்லாம் எதுவுமே கேட்கல. ஸோ அதெல்லாம் இல்லாமல் எப்படி அப்ளை பண்ணுறது அதுதான் நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஸோ அதுலேயுமே குறிப்பாக எப்படி கரெக்டாக அப்ளை பண்ணுறது அதை நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். இதுலேயே ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா இவங்க ஐடிஆரோ இல்லைனா சேலரி ஸ்லிப்பு இல்லைனா பேங்க்கோடைய ஸ்டேட்மெண்ட் அது எல்லாமே கேட்காதது அது எல்லாமே பேங்க் ஆஃப் பரோடா பொறுத்து தான் இருக்குது. அவங்களுடைய அந்த இன்டர்னல் பாலிசிலாம் இருக்கு இல்லையா அதை பொறுத்து தான் இருக்குது. ஸோ இப்போது பேங்க் ஆஃப் பரோடா பொறுத்த வரைக்கும் என்னென்னா இவங்களுடைய ஏகப்பட்ட கிரெடிட் கார்டு இருக்குது. இப்போது இட்ரினா கிரெடிட் கார்டு இருக்குது. ஸோ ரீசெண்டாக நான் அதில் ஒரு வீடியோ கிரியேட் பண்ணியிருந்தேன். வேணும்னா அந்த வீடியோடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் ஐ பட்டனில் கொடுத்துருக்கேன். வேணும்னா அந்த கிரெடிட் கார்டை பற்றி அந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறமாக பேங்க் ஆஃப் பரோடா ப்ரீமியர் கிரெடிட் கார்டு இருக்குது, செலக்ட் கிரெடிட் கார்டு இருக்குது, ஈஸி கிரெடிட் கார்டு இருக்குது. ஸோ ஈஸி கிரெடிட் கார்டு தான் நிறைய பேருக்கு ஈஸியாக கிடைக்கும். ஏன்னா அதில் என்னென்னா அதோடைய எலிஜிபிலிட்டி அவ்வளோ அதிகமாக இல்லை. ஆனால் இதில் கிரெடிட் கார்டு கிடைக்காதது அது எல்லாமே பேங்க் ஆஃப் பரோடா பொறுத்து தான் இருக்குது. தென் ஹெச்பிசிஎல் கிரெடிட் கார்டு இருக்குது. ஸோ இது மாதிரி இவங்களுடைய ஏகப்பட்ட நல்ல கிரெடிட் கார்டெலாம் இருக்குது. இப்போது ஒரு கிரெடிட் கார்டை பற்றி நான் சொல்ல ஆரம்பிச்சேன்னா வீடியோ லென்த் ரொம்பவே அதிகமாக போயிடும். ஸோ அதனால் இதில் சப்போஸ் ஏதாச்சும் ஒரு கிரெடிட் கார்டை பற்றி உங்களுக்கு டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்கணும்னா அதில் ஒரு செப்பரேட்டான வீடியோ வேணும்னா என்கிட்ட நீங்கள் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. அதில் நான் ஒரு வீடியோ கொண்டு வர ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோவில் பேங்க் ஆஃப் பரோடாவுடைய அந்த ஈஸி கிரெடிட் கார்டு இருக்கு இல்லையா அதுக்கு தான் நான் உங்களுக்கு அப்ளை பண்ணி காமிக்க போகிறேன். ஏன்னா நிறைய பேருக்கு என்னென்னா நிறைய பேர் அந்த கிரெடிட் கார்டுக்கு தான் எலிஜிபிளாக இருப்பாங்க. அதனால தான் அந்த கிரெடிட் கார்டை நான் சூஸ் பண்ணியிருக்கேன். தென் இந்த பேங்க் ஆஃப் பரோடா கிரெடிட் கார்டோடைய ஒரு நல்ல விஷயம் என்னென்னா நான் பார்த்த வரைக்கும் ஏகப்பட்ட பிளாட்ஃபார்மில் அது அமேசான் ஆகட்டும் சரி, ஃப்ளிப்கார்ட் ஆகட்டும் சரி, இல்லைனா ஏகப்பட்ட ஷாப்பிங் பிளாட்ஃபார்மில் பேங்க் ஆஃப் பரோடாவுடைய கிரெடிட் கார்டு இருந்துச்சுன்னா இவ்வளோ டிஸ்கவுண்ட் கிடைக்கும், இவ்வளோ சதவீதம் டிஸ்கவுண்ட் கிடைக்கும், அது மாதிரி போட்டிருக்கோம். ஸோ அதனால் சப்போஸ் உங்ககிட்ட பேங்க் ஆஃப் பரோடாவுடைய கிரெடிட் கார்டு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த கார்டு ஆஃபரை நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். அந்த கார்டு ஆஃபர் கார்டு டிஸ்கவுண்ட்லாம் இருக்கு இல்லையா அதை நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். அது மாதிரி யூஸ் பண்ணும்போது நீங்கள் உங்களுடைய நிறைய பணத்தை சேமிக்க முடியும். ஸோ இப்போது பேங்க் ஆஃப் பரோடாவுடைய கிரெடிட் கார்டுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அதை பற்றி இப்போது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். இப்போது இவங்களுடைய கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணுற லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அது மூலியமாக நீங்கள் அந்த பேஜில் வந்ததுக்கப்புறம் அங்கே உங்களுக்கு பேங்க் ஆஃப் பரோடா கார்டு அது மாதிரி போட்டிருக்கோம். ஸோ இதில் என்னென்னா உங்களுடைய மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க. உங்களுடைய மெயின் மொபைல் நம்பர் இருக்கு இல்லையா அது கேட்டிருக்காங்க. அதை நீங்கள் என்டர் பண்ணதுக்கப்புறம் இவங்க உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி அனுப்புவாங்க. அதை நீங்கள் என்டர் பண்ணதுக்கப்புறம் கீழே வெரிஃபை ஓடிபி அப்படின்னு இருக்கும். அது மேலே கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய மொபைல் நம்பர் வெரிஃபை ஆயிரும். அடுத்ததாக என்னென்னா உங்களுடைய இமெயில் ஐடி பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ அதை நீங்கள் என்டர் பண்ணதுக்கப்புறம் கீழே கண்டினியூ அப்படின்னு இருக்கு இல்லையா அது மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களை பற்றி சில பர்சனல் டீட்டெயில்ஸ்லாம் கேட்டிருக்காங்க. அதில் என்னென்னா உங்களுடைய ஃபுல் நேம் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் மிஸ்டரா மிஸ்ஸஸா எதுவாக இருந்தாலுமே சரி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களுடைய பேன் மற்றும் ஆதார் பேஸ் பண்ணி உங்களுடைய ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் அதை நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க. தென் சப்போஸ் உங்களுக்கு மிடில் நேம் இருந்துச்சுன்னா அதுவுமே நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களுடைய பேன் கார்டு இருக்கு இல்லையா அதை பேஸ் பண்ணி உங்களுடைய பேன் நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. தென் டேட் ஆஃப் பர்த்தை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் இப்போ நீங்கள் கரண்ட்டாக எந்த அட்ரஸில் இருக்கீங்களோ அந்த அட்ரஸோடைய பின்கோடை நீங்கள் அதில் ஃபில் பண்ணிக்கோங்க. தென் கீழே சப்மிட் அப்படின்னு இருக்குது அது மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. தென் இப்போ வரைக்கும் நீங்கள் ஃபில் பண்ணியிருக்கிற அந்த டீட்டெயில்ஸ்லாம் இருக்கு இல்லையா அதை ஒரு வாட்டி ரிவ்யூ பண்ண சொல்கிறாங்க, செக் பண்ண சொல்கிறாங்க. அதுக்கப்புறமாக இங்கே சில அனுமதியில் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் சில விஷயம்லாம் கொடுத்துருக்காங்க. அதாவது என்னென்னா உங்களுடைய பேன் கார்டை வெரிஃபை பண்ணலாமா, தென் நீங்கள் ஒரு இந்தியன் ரெசிடெண்ட்டா, இது மாதிரி சில விஷயங்கள்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ இதை நீங்கள் நல்லா படித்து பார்த்துக்கோங்க. தென் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் இருக்குது. அது பக்கத்தில் என்னென்னா ஐ கன்சர்ன் சம்திங் அப்படின்னு இருக்கு இல்லையா அதை நீங்கள் படித்து பார்த்து அந்த பாக்ஸில் நீங்கள் டிக் பண்ணதுக்கப்புறம் கீழே அக்ரி அப்படின்னு இருக்கு இல்லையா அது மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. தென் நீங்கள் இப்போ வரைக்கும் ஃபில் பண்ணியிருக்கிற அந்த பர்சனல் டீட்டெயில்ஸை இவங்க வெரிஃபை பண்ணிட்டு இருக்காங்க. இது கொஞ்சம் டைம் எடுக்கும். வெரிஃபை ஆனதுக்கப்புறம் யுவர் டீட்டெயில்ஸ் ஹேஸ் பீன் சக்ஸஸ்ஃபுல்லி வெரிஃபைட் அது மாதிரி போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் என்னென்னா கேவைசிக்காக உங்களுடைய ஆதாரை வெரிஃபை பண்ண சொல்கிறாங்க. ஸோ இதில் என்னென்னா நீங்கள் டிஜிலாக்கர் மூலியமாகவே உங்களுடைய ஆதாரை நீங்கள் வெரிஃபை பண்ண முடியும். ஸோ அது எப்படி பண்ணுறது அது இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், கீழே பார்த்தீங்கன்னா பிகின் ஆதார் வெரிஃபிகேஷன் அப்படின்னு இருக்கு இல்லையா அது மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு இந்த டிஜிலாக்கரோடைய பேஜ் காமிக்கும். ஸோ அது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுடையது தான். ஸோ இதில் என்னென்னா உங்களுடைய அக்கௌண்ட்டில் சைன்இன் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இதில் நீங்கள் மொபைலில் செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்லைனா அங்கே
ஆதார் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை நீங்கள் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய ஆதார் நம்பரை நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க. தென் கீழே நெக்ஸ்ட் அப்படின்னு இருக்குது, அது மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. தென் உங்களுடைய ஆதாரில் நீங்கள் எந்த மொபைல் நம்பர் வந்து கொடுத்துருக்கீங்களோ அதுக்கு ஒரு ஓடிபி வரும். அதை நீங்கள் என்டர் பண்ணதுக்கப்புறம் அங்கே கீழே பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் இருக்கு இல்லையா, அது பக்கத்தில் ஐ ஆத்தரைஸ் சம்திங் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை நீங்கள் படித்து பார்த்து அந்த பாக்ஸில் நீங்கள் டிக் பண்ணதுக்கப்புறம் கீழே சப்மிட் அப்படின்னு இருக்குது, அது மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் டிஜிலாக்கர் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு 6 டிஜிட் செக்யூரிட்டி பின்னை வந்து செட் பண்ணியிருப்பீங்க. அதை நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. சப்போஸ் நீங்கள் அதை மறந்துட்டிங்கன்னா ஃபர்கெட் அப்படின்னு இருக்கு இல்லையா, அது மேலே கிளிக் பண்ணி அதை நீங்கள் வேணும்னா ரீசெட் கூட பண்ண முடியும். ஸோ அதனால் அந்த 6 டிஜிட் செக்யூரிட்டி பின்னை போட்டதுக்கப்புறம் அங்கே சப்மிட் அப்படின்னு இருக்குது, அது மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமாக இவங்க வந்து டிஜிலாக்கர் மூலியமாக உங்களுடைய ஆதாரை பார்க்கலாமா, அந்த ஆதாரை வெரிஃபை பண்ணலாமா, அது மாதிரி உங்களுடைய அனுமதி கேட்டிருக்காங்க. ஸோ இதை நீங்கள் நல்லா படித்து பார்த்துக்கோங்க. படித்து பார்த்ததுக்கப்புறம் அங்கே ஆதார் கார்டு அப்படின்னு இருக்கு இல்லையா, அது பக்கத்தில் இருக்கிற அந்த பாக்ஸில் நீங்கள் டிக் பண்ணிக்கோங்க. தென் இதை நீங்கள் நல்லா படித்து பார்த்ததுக்கப்புறம் அலோவ் அப்படின்னு இருக்கு இல்லையா, அது மேலே நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. தென் டிஜிலாக்கர் உங்களுடைய அந்த ரிக்வெஸ்ட்டை வந்து ப்ராசஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. தென் இவங்க அந்த ஆதார் வெரிஃபிகேஷன் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. தென் உங்களுடைய ஆதார் வந்து வெரிஃபை ஆனதுக்கப்புறம் ஆதார் வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட்டட் அது மாதிரி வந்து போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் உங்களுடைய பெர்மனன்ட் அட்ரஸ் பற்றி கேட்டிருக்காங்க. அதாவது என்னன்னா உங்களுடைய பெர்மனன்ட் அட்ரஸை வந்து செலக்ட் பண்ண சொல்கிறாங்க. அதில் என்னென்னா உங்களுடைய ஆதாரில் இருக்கிற அட்ரஸ் தான் உங்களுக்கு அந்த இடத்துல காமிக்கும். ஸோ உங்களுடைய ஆதாரில் இருக்கிற அட்ரஸ் தான் உங்களுடைய பெர்மனன்ட் அட்ரஸ்னா அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த ஆதாரில் இருக்கிற அட்ரஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் கீழே கண்டினியூ மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. தென் உங்களுடைய கரண்ட் அட்ரஸ் பற்றி கேட்டிருக்காங்க. அதாவது என்னென்னா இப்போ நீங்கள் கரண்ட்டாக எந்த அட்ரஸில் இருக்கீங்களே அதை பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுடைய ஆதாரில் இருக்கிற அட்ரஸ் தான் உங்களுடைய கரண்ட் அட்ரஸ்னா அப்போ நீங்கள் அந்த ஆதாரில் இருக்கிற அட்ரஸை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு உங்களுடைய சொந்த ஊர் வந்து மதுரைன்னு வச்சுக்கோங்க. ஆனால் இப்போ சப்போஸ் நீங்கள் சென்னையிலே தங்கி வேலை பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், அங்கே பார்த்தீங்கன்னா ஆட் மேனுவலி அப்படின்னு இருக்கு இல்லையா, அது மாதிரிலாம் நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய அந்த சென்னையில் இருக்கிற அட்ரஸ் இருக்குது இல்லையா, அதாவது என்னென்னா அங்கே தான் இப்போ நீங்கள் கரண்ட்டாக இருக்கீங்க இல்லையா, அந்த அட்ரஸை நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. தென் இதில் நான் என்ன பண்ண போகிறேன்னா அந்த ஆதாரில் இருக்கிற அட்ரஸை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். தென் கீழே கண்டினியூ அப்படின்னு இருக்கு இல்லையா, அது மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்னென்னா உங்களை பற்றி இன்னும் சில டீட்டெயில்ஸில் கேட்டிருக்காங்க. அதில் என்னென்னா உங்களுடைய மேரிட்டல் ஸ்டேட்டஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் சிங்கிளா இல்லைனா மேரிடா எதுவாக இருந்தாலுமே சரி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் உங்களுடைய மதரோடைய ஃபுல் நேம் நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க. தென் உங்களுடைய எம்ப்ளாய்மெண்ட் டைப் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் சேலரிடா இல்லைனா செல்ஃப் எம்ப்ளாய்டா எதுவாக இருந்தாலுமே சரி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் நீங்கள் சேலரிடா செலக்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. தென் உங்களுடைய கம்பெனியை வந்து செலக்ட் பண்ண சொல்கிறாங்க, அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் உங்களுடைய கிராஸ் ஆனுவல் இன்கம் வந்து கேட்டிருக்காங்க. அதாவது என்னென்னா நீங்கள் ஒரு வருஷத்தில் எவ்வளோ சம்பாதிப்பீங்க அதை வந்து கேட்டிருக்காங்க, அதை நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா சப்போஸ் உங்களுடைய கிராஸ் ஆனுவல் இன்கம் வந்து அதிகமாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்னென்னா உங்களுக்கு அதிகமான அந்த கிரெடிட் லிமிட் அந்த கார்டு லிமிட் வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ உங்களுக்கு எவ்வளோ கார்டு லிமிட் வந்து தருவாங்க அது வந்து இவங்களை பொறுத்து தான் இருக்குது, அந்த பேங்க் ஆஃப் பரோடா கார்டு பொறுத்து தான் இருக்குது. அது உங்களுக்கு அப்புறமா தான் வந்து தெரிய வரும். ஸோ இது எல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணதுக்கப்புறம் கீழே சப்மிட் அப்படின்னு இருக்குது, அது மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்னென்னா உங்களுடைய கம்பெனியோடைய அட்ரஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதில் என்னென்னா நீங்கள் எந்த கம்பெனியில் வேலை செய்கிறீங்களோ இல்லைன்னா எந்த இடத்துல வேலை செய்கிறீங்களோ அந்த கம்பெனியோடைய அட்ரஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் எந்த கம்பெனியில் வேலை செய்கிறீங்களோ அந்த கம்பெனியோடைய அட்ரஸ் லைன் 1 அட்ரஸ் லைன் 2 அதுக்கப்புறமாக லேண்ட்மார்க்கு பின்கோடு அது எல்லாமே நீங்கள் இந்த இடத்துல ஃபில் பண்ணதுக்கப்புறம் கீழே சப்மிட் அப்படின்னு இருக்குது, அது மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. தென் இவங்க உங்களுடைய அந்த கிரெடிட் ஸ்கோரை வந்து செக் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். அதுக்கப்புறமாக உங்களுடைய பேங்க் ஆஃப் பரோடா கிரெடிட் கார்டில் உங்களுக்கு எவ்வளோ கிரெடிட் லிமிட் வந்து தரலாம் அது வந்து இவங்க முடிவு பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்ததாக உங்களுடைய ப்ரொஃபைல் பேஸ் பண்ணி அதுக்கப்புறமாக இப்போ வரைக்கும் நீங்கள் ஃபில் பண்ணியிருக்கிற டீட்டெயில்ஸ் பேஸ் பண்ணி இவங்க உங்களுக்கு பேங்க் ஆஃப் பரோடாவுடைய எந்த கிரெடிட் கார்டு வந்து ஆஃபர் பண்ணுறாங்க, எந்த கிரெடிட் கார்டுக்கு நீங்கள் எலிஜிபிளாக இருக்கீங்க அதை நீங்கள் இந்த இடத்துல தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பேங்க் ஆஃப் பரோடாவுடைய ஈஸி கிரெடிட் கார்டு வந்து காமிக்குது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இயர் ஃபீ அதுக்கப்புறமாக ஆனுவல் ஃபீ அது வந்து நில் அது மாதிரி போட்டிருக்கு. ஆனால் அதுக்கு பார்த்தீங்கன்னா சில கண்டிஷன்லாம் இருக்குது. அதாவது என்னென்னா இவ்வளோ நாளுக்குள்ளே இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணால் அந்த ஃபீயை வந்து வேவ் ஆஃப் பண்ணிடுவாங்க, அது மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் இருக்குது. அதுக்கப்புறமாக அந்த கிரெடிட் கார்டுடைய என்னென்ன ஃபீச்சர்ஸு பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது அதுவுமே வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமாக வேறு என்னென்ன பேங்க் ஆஃப் பரோடாவுடைய கிரெடிட் கார்டுக்கு நீங்கள் எலிஜிபிளாக இருக்கீங்க அதுவுமே நீங்கள் அந்த இடத்துல தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதில் இவங்க உங்களுக்கு எந்த கிரெடிட் கார்டை ஆஃபர் பண்ணுறாங்க அது வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா மெயினாக வந்து உங்களுடைய ப்ரொஃபைல் டிபெண்ட் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறமாக உங்களுடைய வருமானம் என்னது, உங்களுடைய எம்ப்ளாய்மெண்ட் டைப் என்னது, அதாவது என்னென்னா நீங்கள் சேலரிடா இல்லைன்னா செல்ஃப் எம்ப்ளாய்ட் பர்சனா, அதுக்கப்புறமாக உங்களுடைய சிபில் ஸ்கோர் எப்படி இருக்குது, அந்த கிரெடிட் ஹிஸ்ட்ரி அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து பார்ப்பாங்க. அதை டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஸோ இதில் நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு அந்த பேங்க் ஆஃப் பரோடா ஈஸி கிரெடிட் கார்டு இருக்கு இல்லையா அதை நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கீழே அங்கே
செலக்ட் கார்டு அண்ட் கண்டினியூ அப்படின்னு இருக்கு இல்லையா, அது மேலே நான் கிளிக் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் உங்களுக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ் அது மாதிரி போட்டு இவங்களுடைய எந்த கிரெடிட் கார்டை நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ அது உங்களுக்கு அங்கேயே வந்து காமிக்கும். தென் அந்த கிரெடிட் கார்டில் உங்களுக்கு எவ்வளோ கிரெடிட் லிமிட் வந்து தராங்க, எவ்வளோ கிரெடிட் லிமிட் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க, அதுவுமே நீங்கள் அந்த இடத்துல தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது எல்லாமே நீங்கள் நல்லா பார்த்ததுக்கப்புறம் கீழே கெட் யுவர் கார்டு அப்படின்னு இருக்கு இல்லையா, அது மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமாக உங்களுடைய அந்த ஃபிசிக்கல் கார்டு இருக்கு இல்லையா, அதில் உங்களுடைய பேரை எப்படி வந்து பிரிண்ட் பண்ணணும் இல்லைன்னா எப்படி வந்து டிஸ்பிளே பண்ணணும் அதை வந்து செலக்ட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ அதனால் உங்களுடைய பேரை உங்களுடைய கிரெடிட் கார்டில் எப்படி வந்து பிரிண்ட் பண்ணணுமோ அந்த ப்ரிஃபர்ட் நேமை அதிலே நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமாக உங்களுக்கு அந்த கிரெடிட் கார்டு இருக்கு இல்லையா, அது வந்து உங்களுக்கு எந்த கார்டு நெட்வொர்க்கில் வேணும் அது வந்து கேட்டிருக்காங்க. விசா நெட்வொர்க்கில் வேணும்னா, ரூபே நெட்வொர்க்கில் வேணுமா, இல்லைனா மாஸ்டர் கார்டு நெட்வொர்க்கில் வேணுமா அது வந்து கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்ச கார்டு நெட்வொர்க்கை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் என்னென்னா இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சப்போஸ் நீங்கள் ரூபே வேரியண்ட்டை செலக்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, அது மூலியமாக நீங்கள் மர்ச்சன்ட் கிட்ட யூபிஐ பேமெண்ட்டில் பண்ண முடியும். ஸோ அந்த ஃபெசிலிட்டி உங்களுக்கு அந்த ரூபே வேரியண்ட்டில் கிடச்சிரும். ஆனால் இதில் என்னென்னா உங்களுக்கு பிடிச்ச கார்டு நெட்வொர்க்கை அதில் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் நான் வந்து ரூபே வேரியண்ட்டையே செலக்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமாக கீழே ப்ரொசீட் அப்படின்னு இருக்கு இல்லையா, அது மேலே கிளிக் பண்ணிக்கிறேன். கடைசியாக என்னென்னா நீங்கள் வீடியோ கேவைசி மூலியமாக உங்களுடைய அந்த கேவைசி இருக்கு இல்லையா, அதை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ அந்த வீடியோ கேவைசியில் என்னென்ன விஷயம்லாம் நடக்கும் அதை நான் உங்ககிட்ட சொல்கிறேன். இப்போது அந்த வீடியோ கேவைசி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சில இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. அதில் என்னென்னா நீங்கள் உங்களுடைய ஆதார் மற்றும் பேன் கார்டு இருக்கு இல்லையா, அதை நீங்கள் உங்களுடைய கையிலேயே வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமாக வீடியோ கேவைசி பேசும்போது இவங்களுடைய ஏஜென்ட் கூட அந்த சுற்றி வந்து சைலண்ட்டாக இருக்கணும். தென் உங்களுடைய இன்டர்நெட் நல்லா இருக்கணும். ஸோ இது மாதிரி சில விஷயம்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். எப்படி நீங்கள் வீடியோ கேவைசியை ஸ்டார்ட் பண்ணலாம்னா, அங்கேயே பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் வீடியோ கேவைசி அப்படின்னு இருக்கு இல்லையா, அது மேலே நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறமாக இவங்க உங்களுக்காக ஒரு ஏஜென்ட் வந்து சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அது வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். அதுக்கப்புறமாக நீங்கள் ஒரு வீடியோ காலில் இவங்களுடைய ஏஜென்ட் கூட கனெக்ட் ஆயிருவீங்க. அவங்க உங்களுடைய அந்த கேவைசியை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ அதில் என்னென்னா அவங்க உங்களுடைய ஒரிஜினல் பேன் கார்டை வந்து காமிக்க சொல்லுவாங்க, ஆதார் கார்டை காமிக்க சொல்லுவாங்க. அதுக்கப்புறமாக உங்களுடைய ஒரு ஃபோட்டோ வந்து கிளிக் பண்ணுவாங்க. தென் ஒரு வெள்ளை பேப்பரில் சைன் பண்ணி காமிக்க சொல்லுவாங்க. தென் நீங்கள் ஃபில் பண்ணியிருக்கிற டீட்டெயில்ஸ் பேஸ் பண்ணி உங்ககிட்ட சில பேசிக்கான கேள்விலாம் கேட்பாங்க. அதுக்கு நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே நீங்கள் பண்ணதுக்கப்புறம் அந்த வீடியோ கால் இருக்கு இல்லையா, அந்த வீடியோ கேவைசி அது மூலியமாகவே நீங்கள் கேவைசியை கம்ப்ளீட் பண்ணிடுவீங்க. அதுக்கப்புறமாக உங்களுக்கு தேங்க்யூ அது மாதிரி போட்டிருக்கோம். அதுக்கப்புறமாக உங்களுக்கு அந்த கேவைசி வெரிஃபிகேஷன் போயிட்டுருக்கு அது மாதிரி வந்து போட்டிருக்கோம். அது என்னென்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ இது மாதிரி என்னென்னா நீங்கள் அந்த கேவைசியை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். தென் கடைசியாக என்னென்னா உங்களுடைய அந்த கிரெடிட் கார்டுக்கான அப்ளிகேஷன் இருக்கு இல்லையா, இதில் நீங்கள் இ-சைன் மாதிரி பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ தான் என்னென்னா உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து சப்மிட் ஆகும். ஸோ இந்த ஸ்டெப் நீங்கள் பண்ணாதான் நீங்கள் இந்த கிரெடிட் கார்டுக்கு சக்ஸஸ்ஃபுல்லி அப்ளை பண்ணுவீங்க. ஸோ அதனால் இந்த அப்ளிகேஷனில் நீங்கள் இ-சைன் மாதிரி பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது எப்படி பண்ணலாம்னா, கீழே பார்த்தீங்கன்னா ரிவ்யூ அண்ட் சைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படின்னு இருக்கு இல்லையா, அது மேலே நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. தென் உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் அதுலேயே வந்து பார்த்துக்கலாம். ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. நீங்கள் வேணும்னா படித்து கூட பார்த்துக்கோங்க. தென் அங்கேயே பார்த்தீங்கன்னா ஐ கன்ஃபார்ம் சம்திங் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதுவுமே நீங்கள் நல்லா படித்து பார்த்துக்கோங்க. ஸ்வைப் டு சைன் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களுடைய கையாலேயே நீங்கள் ஸ்வைப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமாக அது மூலியமாக நீங்கள் இ-சைன் பண்ணிடுவீங்க. அதுக்கப்புறமாக உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கு இல்லையா, அது வந்து இவங்க ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். ரெடி ஆனதுக்கப்புறம் அங்கேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட்னு ஒரு ஆப்ஷன் காமிக்கும். ஸோ அது மூலியமாக நீங்கள் உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் பார்த்துக்கலாம். PDF ஃபார்மெட்டில் வேணும்னா அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த அப்ளிகேஷன் ஃபார்முடைய காப்பி இருக்கு இல்லையா, அது வந்து உங்களுடைய இமெயிலுக்குமே இவங்க அனுப்பிச்சிருவாங்க. நீங்கள் வேணும்னா அதை செக் கூட பண்ணிக்கலாம். அதுக்கு கீழே கண்டினியூ அப்ளிகேஷன் அப்படின்னு இருக்குது, அது மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ என்னென்னா நீங்கள் இவங்களுடைய கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணிட்டீங்க. அதாவது என்னென்னா இந்த அப்ளிகேஷன் நீங்கள் சப்மிட் பண்ணிட்டீங்க. அதனால தான் அங்கே கங்க்ராச்சுலேஷன்ஸ் யூ ஹேவ் கம்ப்ளீட்டட் யுவர் அப்ளிகேஷன் அது மாதிரி வந்து போட்டிருக்கு. இப்போ உங்களுடைய அந்த அப்ளிகேஷன் இருக்கு இல்லையா, அது மட்டும் இல்லாமல் அந்த கேவைசி இருக்கு இல்லையா, அது வந்து அண்டர் ரிவ்யூவில் இருக்குது. ஸோ இவங்க உங்களுடைய அப்ளிகேஷனை வந்து செக் பண்ணுவாங்க, அது வந்து வெரிஃபை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து அப் டு 4 ஒர்க்கிங் டே வந்து ஆகலாம். ஸோ அதனால் இவங்க உங்களுடைய அப்ளிகேஷனை நல்லா பார்ப்பாங்க. அதுக்கப்புறமாக உங்களுடைய கிரெடிட் கார்டு வந்து அப்ரூவ் ஆச்சா இல்லையா, அது வந்து இவங்க உங்களுடைய இமெயிலே வந்து சொல்லுவாங்க. அதை நீங்கள் வேணும்னா செக் பண்ணிக்கலாம். தென் இதில் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சப்போஸ் உங்களுடைய அந்த கிரெடிட் கார்டு வந்து அப்ரூவ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமாக உங்களுடைய ஃபிசிக்கல் கிரெடிட் கார்டு இருக்கு இல்லையா, அந்த கிட்டு அது வந்து இவங்க உங்களுடைய கரண்ட் அட்ரஸில் 1லேருந்து 2 வாரத்துக்குள்ளே டெலிவர் பண்ணிடுவாங்க. அதை நீங்கள் ரிசீவ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமாக நீங்கள் அந்த கிரெடிட் கார்டை ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா இந்த பேங்க் ஆஃப் பரோடாவுடைய கிரெடிட் கார்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக காமிச்சிருக்கேன். அப்பயும் சப்போஸ் உங்களுக்கு இந்த டாப்பிக்கில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க. தென் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணி இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக சப்போஸ் உங்களுக்கு பேங்க் ஆஃப் பரோடாவுடைய எட்டர்னா கிரெடிட் கார்டு பற்றி தெரிஞ்சுக்கணும்னா, அது வந்து இப்போதைக்கு லைஃப் டைம் ஃப்ரீயாக தான் இருக்குது. ஸோ அதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா அதை பற்றி இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். வேணும்னா நீங்கள்
பார்த்துக்கோங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.